வந்து பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மருதாணி இலை சிறந்த கிருமி நாசினி. கை காலில் அந்த இலையை அரைத்து பூசுவதன் மூலம் கை காலில் தோன்றும் சேற்றுப்புண், அழுக்குப்பட்டை, கட்டி, பித்த வெடிப்புகள் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை மருதாணி இலைக்கு உண்டு. குழந்தைகளோட கைகளில் வாரம் மருதாணியை வச்சு விட்டால் தைரியமாக நீங்கள் அவங்கள விளையாடக்கு அனுப்பலாம். அவங்களுக்கு வந்து சேத்துல விளையாடும் போதோ மண்ணில் விளையாடும் போதோ எந்த இன்ஃபெக்ஷனுமே வராது. அடுத்ததாக மருதாணி பூவை நிழலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை தலைவாணியில் வச்சு கட்டி படுத்து தூங்கி வர நல்லா தூக்கம் வரும், தலையில் பேன்கள் குறையும். அடுத்ததாக மருதாணி இலைகளை வந்து நல்லா அரைச்சி அடை போன்று வந்து நல்லா தட்டையாக வந்து செஞ்சு அதை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சி ஈரம் அடைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு 21 நாள் வந்து வெயிலில் வைங்க. 21 நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வடித்து அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தால் இலைநரை சரியாகும், முடி பழையபடி கருமை நிறத்தில் வரும், உடல் குளுமை அடையும், கண் எரிச்சல் போய் கண்கள் குளிர்ச்சி அடையும், நல்லா தூக்கம் வரும்.